ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குரு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூன் 9ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூன் 26ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். சரி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஜூன் 9ஆம் தேதி வரையும் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ ஜூன் 9ஆம் தேதி வரையும் சுப செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அதாவது எங்கே போனாலும் செலவுகள் வரும். உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் வழியில் உங்களுக்கு நிறைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். அதே போல் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் மாற்றுறது, அதே போல் ஏதாவது ஒரு சொத்து மாற்றுறது, இந்த கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது, எழுதப்படாத இடத்தை எழுதுறது, இது போன்ற சுப செலவுகளாகவே வரும். இந்த மாதம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி பலமாக இருக்கிறதுனால சுப செலவுகள் நிறைய வருங்க இந்த மாதம். அதே போல் ஜூன் 9ஆம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணுங்க ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரையும். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை விட விரையாதிபதி பலமாக இருக்கிறார். அப்போ எந்த ஒரு திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரையும். ஜூன் மாதம் 9 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூன் 9 தேதிக்கு பிறகு எதையும் வெல்ல முடியும் மிதுனராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ள வந்துடுவார். இந்த காலகட்டம் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல உடல் பலம் இருக்கும், மனசில் ஒரு புது தைரியம் வரும், சென்றடமெல்லாம் சிறப்பை கொடுக்கும், உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். எப்போ? ஜூன் மாதம் 9 தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி. இந்த காலம் சிறப்பான காலம். இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார். அப்போ தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும். ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கும். எதையும் வெல்ல முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்குங்க. எப்போனா ஜூன் 9 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி. அவர் விரயத்தில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் ஒரு கூட்டாக தொழில் செய்கிறீங்க, தொழில் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். ஒரு பயணம் செய்யக்கூடியவங்க, பயண தொழில் செய்யக்கூடியவங்க கவனமாக இருக்கணும். ஒரு வெளிநாடு போகிறீங்க, ஏஜென்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நண்பர்களும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்க்கணும். அப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பெண்கள் சார்ந்த வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் வரும். அதாவது மிதுனராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும், மிதுனராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணுங்க. இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது. அப்போ ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது, அதாவது செலவுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மிதுனராசிக்காரர்கள். புதிய திட்டமிடுதல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஜூன் 13 தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதி ராசிக்குள்ள வரார். அதிர்ஷ்டத்துக்கு உடைய சுக்கிரன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை உங்கள் முடிவுகளும் சரியாக இருக்கும். உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். எப்பன்னா ஜூன் மாதம் 13 தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். அப்போ நீங்கள் எதை பற்றி நினைத்தாலும் அது நடக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல ஒரு பொலிவு இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன் அழகு கிரகம் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போகிறார்.
அப்போ ஜூன் 13 தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுவதும் ராசிக்குள்ள சுக்கிரன் இருப்பார். உங்களுக்கு பணம் சரளமாக புழங்கும். சென்னிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டம் தேடி வரும். ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறார். நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு சான்ஸ் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். எப்பன்னா ஜூன் 13 தேதி பிறகு சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. மிதராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கும்போது எதையும் வெல்ல முடியும் மிதராசிக்காரர்கள். அப்போ இந்த மாதம் ஜூன் 9 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே வராரு. அது ஒரு சிறப்பு. ஜூன் 13 தேதி பிறகு சுக்கிரன் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார். இது அதை விட சிறப்பு. அப்போ இந்த சுக்கிரன் புதன் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி தரும். வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாம் அசுர வளர்ச்சி பெற முடியும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல பெயர் கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். இந்த காலம் சிறப்பான காலம். அதே போல் சூரியன் விரயத்தில் இருக்கிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையும் சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்க வழி பாருங்கள் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் கொடுக்கும். அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகும் ஜூன் 15ஆம் தேதி வரையும். அதே போல் தகப்பனாருக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கும். தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலம் ஏதாவது விரயங்கள் ஏற்படும். ஜூன் 15 தேதி பிறகு சூரியன் ராசிக்குள்ளே வரார். 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வரார். 3ஆம் அதிபதி சூரியன் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார். புது வேலையாட்கள் அமைவார்கள். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த இனங்கள் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் கிடைக்கும். 3ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வரும்போது மனசில் ஒரு புது தைரியங்கிறது இருக்கும். சூரியன் ராசிக்குள்ளே அமர்வது சிறப்புங்க. ஏன்னா ஒரு 3ஆம் அதிபதி நல்ல தைரியத்தை கொடுப்பார், நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுப்பார், தலைமை பொறுப்புகளை கொடுப்பார், கூடுதல் பொறுப்புகளை கொடுப்பார் உங்களுக்கு. சூரியன் ராசிக்குள்ளே வருவது சிறப்பு. அதே போல் மிதராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். மிதராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது லாபத்துக்கு குறைவு இருக்காது. அதாவது இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். இந்த மாதம் முழுவதும் லாபத்தை பார்க்க முடியும். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது. அதே போல் செவ்வாய் பகவான் பூமிக்காரகங்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அதே போல் போலீஸு, இராணுவம், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் இந்த மாதம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பது. அப்போ செவ்வாயால் இந்த மாதம் அதிர்ஷ்டம் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஏதாவது இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. அதே போல் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அது சிறப்பு. அப்போ உங்களுக்கு குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். மிதராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்க 2025 மே மாதம் வரையும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருப்பார். மிதராசிக்காரர்களுக்கு எந்த செலவு வந்தாலும் சுப செலவுகளாகவே வரும். அதாவது கெட்ட செலவுகள் வராதுங்க. விரயஸ்தானத்தில் சுபக்கிரகம் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது. மொத்தத்தில் இந்த மாதம் ஜூன் மாதம் 9 தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அடுத்த மிதராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 23, 24, 25 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தலங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தலங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 2, 3, 4, ஜூன் 7, 8, ஜூன் 12, 13, ஜூன் 19, 20, 21, 22, 23, அதே போல் ஜூன் 30 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கவனி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.